அமெரிக்க மண்ணில் சட்ட சிக்கலை சந்தித்துள்ளதால் டிக்டாக் செயல்பாடுகளை உலகமகா கோடீஸ்வரர் இலோன் மாஸ்கிற்கு விற்கும் சாத்தியக்கூறுகளை சீன அதிகாரிகள் ஆராய்ந்து வருகின்றனர். இலோன் மாஸ்கின் சமூக ஊடக நிறுவனமான எக்ஸ் தளம் சீனாவின் பைட்டான்ஸிடமிருந்து டிக்டாக்கை வாங்கி அதை எக்ஸ் தளத்துடன் இணைப்பதே அத்திட்டம். அச்சாத்தியங்கள் குறித்து பெய்ஜிங்கில் விவாதிக்கப்பட்டு வருவதாக பெயர் குறிப்பிடாத நபர்களை மேற்கோள் காட்டி ப்ளூம்பர்க் நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. எனினும் இந்த உத்தேச திட்டம் இன்னமும் ஆரம்ப கட்டத்திலேயே இருப்பதாகவும் அப்படியே இணக்கம் காணப்பட்டாலும் அதனை எப்படி செயல்படுத்துவது என்பது குறித்தும் முடிவு எட்டப்படவில்லை என தெரிகிறது. இந்நிலையில் தற்போது உலகின் மிகப்பெரிய பணக்காரராக தரவரிசை படுத்தப்பட்டிருந்தாலும் இலோன் மாஸ்க் இந்த பரிவர்த்தனையை எவ்வாறு செயல்படுத்த முடியும் அல்லது அவர் மற்ற சொத்துக்களை விற்க வேண்டுமா என்பது தெளிவாக தெரியவில்லை என்று ப்ளூம்பர்க் கூறுகிறது. சீன அரசாங்கத்தின் அத்திட்டம் குறித்து டிக்டாக்கின் தாய் நிறுவனமான பைட்டான்ஸை கருத்துரைக்க கேட்டபோது கற்பனைகளுக்கு நாங்கள் பதிலளிக்க முடியாது என சுருக்கமாக கூறி முடித்துக் கொண்டது. டிக்டாக் மூலம் அமெரிக்க பயனர்களை உளவு பார்ப்பதாகவும் தரவுகளை சேகரிப்பதாகவும் பெய்ஜிங் மீது குற்றம் சாட்டியுள்ள வாஷிங்டன் ஜனவரி 19ஆம் தேதிக்குள் தாய் நிறுவனத்திடம் இருந்து பிரிந்து வர டிக்டாக்கிற்கு காலக்கெடு விதித்துள்ளது. அவ்வுத்தரவை எதிர்த்து அமெரிக்க உச்ச நீதிமன்றத்தில் டிக்டாக் மேல்முறையீடு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.